இந்த பிளான்ட்டை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். பட் அந்த வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை பற்றியான யூசஸ் எப்படின்னா, நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுவோம், நாங்கள் இதை வந்து சும்மா நாங்கள் மலைக்கோ இல்லை ஒரு ஷெல்டருக்காக யூஸ் பண்ணுவோங்கிறத நான் சொல்லியிருப்பேன். பட் இந்த பிளான்ட்டு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு சீக்ரெட் இருந்திருக்கு. எனக்கு வந்து அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இதுக்கு காரணம் கிரண் ராஜ் சார். அவர் வந்து என்னோடய ஃபாலோவர். ஸோ அவர் வந்து பிளான்ட் ரிசர்ச்சரு. ஸோ அவர் தான் எனக்கு இதை பற்றி அதை பார்த்துட்டேன்ட்டு சொல்லி ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் சொன்னார். அது இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் விட்டுட்டேனா அப்படிங்கிறத. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் அதை ஷேர் பண்ணணும். ஸோ இந்த மரத்தை பார்த்துக்கிறேங்க. இதுக்கு பேர் சைக்கஸ் ராம்பியா. சரியா? அவர் தான் சொன்னார் சயின்டிஃபிக் நேம் சைக்கஸ் ராம்பியா. சரியா? இதோட பாம் அந்த பாருங்க இருக்குது. இந்த பாருங்க இந்த மாதிரியான ஒரு பாம் மாதிரி வரும். ஸோ இதோட இல்லை இது என்னென்னு ஒரு பார்த்தீங்கன்னா, இது என்ன விஷயம் நான் சொல்ல வந்தது, இது டைனோசரோட ஆன்சிஸ்டரோட அந்த டைம் டைனோசர் ஆன்சிஸ்டர் மரமாக அது. டைனோசர் ஆன்சிஸ்டர் மரம் அப்படின்னா டைனோசர் சாப்பிட்ற ஃபீடிங் மரமாக அது, அதுக்கு சாப்பிட்ற மரமாக அது. இது வந்து அந்தமானில் இங்கே இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம், ஆச்சரியமாக இருக்குது இந்த மரத்தை. ஆனால் இது ஃபாரஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இதோட இவ்வளோ பெரிய ஒரு பின்னாடி இத்தனை விஷயம் இருக்குங்கிறது எனக்கு தெரியல. அப்புறம் அந்த வீடியோவை பார்த்துட்டு சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்பவே நன்றி சார், கிரண்ராஜ் சார். உங்களுக்கு இந்த வீடியோ மூலியமாக நான் சொல்லிடுறேன். ஸோ இது வந்து நான் வந்து நம்ம ஃபாலோவர்கிட்டையும் சொன்னோம்னா அவங்களும் தெரிஞ்சுக்கிறவங்கள. ஸோ இந்த மரத்தை பார்த்துக்குங்க. இதுக்கு பேர் சைக்கஸ் மரம். ஸோ இதுக்கு அந்த பாம் மாதிரி இருக்கும் பாருங்கள், அது இதோட லீஃப் இது. ஸோ இது அந்த அந்த டைனோசர் அந்த காலத்தில் வந்து என்னென்னா அது சாப்பிட்ற மரமாக ரொம்ப விரும்பியே சாப்பிடுமா. ஸோ இது வந்து அந்த அந்த ஆன்சிஸ்டர் தான் இது, அதோட ஆன்சிஸ்டர் இதுக்கு தான் அது. இதுதான் அந்த அதுக்கப்புறம் வந்து இது வந்து இருக்குது. ஸோ அந்த சார் மூலியமாக தான் எனக்கு தெரிஞ்சு. பட் அது கேட்டோன்னு எனக்கே ஒரு கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், பட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும். தெரிஞ்சுக்கிறீங்க இந்த மரத்துக்கு இப்படி ஒரு விஷயம் இருக்குது. டைனோசர் காலத்தில் உள்ள மரம் அது இன்னமும் அதோட வம்சாவளி இன்னும் நம்மக்கிட்ட இருக்குங்கிறது ரொம்ப பெரிய விஷயங்க. நம்ம இதை பார்த்துக்கணும். நம்ம பாதுகாக்கிறத விட நம்ம இங்கே அந்தமான் கவர்மெண்ட், அந்தமான் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சொல்லவே தேவையில்ல, ரொம்பவே ஆக்ஷன் எடுத்து பார்ப்பாங்க. நான் இப்படி ஒரு விஷயத்த நான் சொன்னது அவங்க வந்து மேபி நான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இன்னமும் இந்த வீடியோ மூலிமா எங்கள் அந்தமான் கவர்மெண்ட் கண்டிப்பாக அதை பார்த்துக்குவாங்க. அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு சொல்லவே தேவையில்லை. ஸோ ஹெட்ஸ் ஆஃப் அவர் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். ஸோ இப்படிப்பட்ட விஷயம் நம்மக்கிட்ட அந்தமானில் இந்த மாதிரிலாம் இருக்குங்க, பார்த்துக்கிறீங்க. ஸோ இது அந்தமானில் மட்டும் இல்லை, இது வெளியிலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரேரான பிளான்ட்னு சொல்லியிருந்தாங்க. இது ரொம்ப ரேரான ஸ்பீசிஸ். மேபி இது என்டேஞ்சர்டுக்குள்ளே வரலாம். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறோம். இதை நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதுக்கு பேர் சைக்கஸ்கான சொல்லிட்டேங்க. டைனோசர் சாப்பிட்ற மரம், விரும்பி சாப்பிட்ற மரம். பார்த்துக்குங்க, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது.